நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை உங்களோடு நாங்கள் இருவரும் பகிர்ந்து கொள்ள போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா கொள்ளிடம் ஆறு இருக்கு இல்லையா, இந்த ஆற்றங்கரை பகுதியில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மெயின் ரோட்டில், இந்த மாங்கனாமட்டு ரோட்டில் நாங்கள் வந்துட்டு இருந்தோம். அப்போது ரயில்வே கேட் போட்டிருந்தாங்க. இந்த நீங்கள் கொள்ளிடம் நோக்கி வரும்பொழுது இந்த பக்கம் மாங்கனாமட்டு பக்கத்தில் காரு, டூ வீலர்லாம் நிறுத்தி, அப்போ தான் புதியதாக ஏதோ கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி தான் திருமணம் ஆகியிருக்கும் போல் ஒரு சகோதரனும் சகோதரியும் கணவன் மனைவியாக வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த மெயின் ரோட்லேருந்து கீழே இறங்குற அந்த இறக்கத்தில் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்காக போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா அவங்க பயன்படுத்தின வண்டி R15. அந்த R15 வந்து மேலே இருந்து இறக்க முடியாதபடி அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. சமதள பூமியில் பிளைன்ஸில் R15 வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் இறக்கத்தில் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. அந்த வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் 2 பேருமே அங்கே விழுந்துட்டாங்க. புதுமண தம்பதிகள் 2 பேருக்கும் காயம். அது பார்க்கும்போது ரொம்ப சிரமமாக இருந்தது. நாங்கள் அவசரத்தில் அந்த வண்டியை போய் தூக்கி ஸ்டாண்டு போடுறோம். ஸ்டாண்டு போட முடியல. ஏன்னா உங்களுக்கு சாலை இப்படி இருக்குது, ரொம்ப கீழே இறங்குற மாதிரி இருக்குது. அந்த ஸ்டாண்டே நிற்க மாட்டேது. R15 ஸ்டாண்டு நிற்க மாட்டேது. அப்போது ஒரு நல்ல, இன்னும் இதை விட தரமான ஒரு ஸ்டாண்ட் R15 கொடுக்கலாம். R15 வந்து ரொம்ப கவனமாக பயன்படுத்துங்க. இந்த மாதிரி சறுக்கத்தில், இறக்கத்தில், மலையிலேருந்து இறங்கும் பொழுதெல்லாம் ரொம்ப கவனமாக இறங்குங்க. பாதுகாப்பான வாகனத்தை பயன்படுத்துங்க. புதுமண தம்பதிகளுக்கு இது போல வண்டிலாம் வாங்கி தராதீங்க. இதுதான் முக்கியமான வண்டிகள். திருமணமாகி இப்போ தான் புதுசாக உங்களுக்கு நீங்கள் ஒரு பரிசு கொடுக்கும் பொழுது R15 மாதிரி வண்டி நீங்கள் கொடுக்காதீங்க. அது ரொம்ப ஆபத்து. ஏன்னா எத்தனையோ இளைஞர்கள் வந்து அதை மரணித்து போயிருக்காங்க. தனியான மனிதர்கள் வந்து மரணித்த போது வந்து குடும்பத்துக்கு இழப்பு. ஆனால் ஒரு கணவன் மனைவி புதுமையாக வந்து திருமணம் முடிச்சுட்டு வந்து கணவனை இழந்தாலோ இல்லை மனைவி இழந்தாலோ அந்த நாட்களில் வந்து அதன் வலியை வந்து அவங்க அந்த அனுபவிக்கும் போது தான் தெரியும். கணவன் இறந்து மனைவி இருந்தாலோ, மனைவி இறந்து கணவன் இருந்தாலோ அந்த அவஸ்தை வந்து அனுபவிக்கலாம் தெரியும். ஏன்னா ரொம்ப கொடுமையான விஷயம். இதை நீங்கள் எப்போ உணர போறீங்கன்னு தெரியல. என் மருமகனுக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டேன், என் மகளுக்கு வந்து சிறப்பாக பண்ணிட்டேன், அந்த எண்ணத்தில் வந்து நோக்காதீங்க. என் மகனும் மருமகளும் பாதுகாப்பாக வாழணும். ஒரு வாகனத்தில் போகிறாங்கன்னா அந்த வாகனமும் பாதுகாப்பாக இருக்கணும். இந்த வாகனத்தை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சிருக்கோம். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, எதிர்காலத்தில் இது போல் வாகனத்தை வாங்கி கொடுக்காதீங்க. ஏன்னா 2.25 லட்ச ரூபாய்க்கு காரை வாங்குறாங்க. 2.25 லட்சம் பைக்கை வாங்கி ஏன் வீணா அந்த உயிரை இழக்க செய்யணும்? அதே போல் அந்த பள்ளி கல்லூரி போகும் மாணவர்களும் இதை ரொம்ப ஹெவியாக பயன்படுத்துகிறாங்க. அது ரொம்ப ஆபத்தானது. கவனமாக பயன்படுத்துங்க. எங்களது அன்போட வேண்டுகோள் இதுதான். இனி வரும் காலங்களில் புதுமண தம்பதியருக்கு இது போல் வாகனம் வாங்கி தராதீங்க. எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, கொஞ்சம் அதிகம் பண்ணோன்னா ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்க. இல்லையா 1,15,000 ரூபாய்க்கு அழகான ஸ்கூட்டி விற்கிது, அதை வாங்கி கொடுங்க. அதுவும் மிஞ்சி போனால் 90,000த்தில் நல்ல மிதியைக்கு இருக்குது, நல்ல இருசக்கர வாகனம் இருக்குது, கியர் வண்டி, எளிமையாக போகலாம். குடும்பத்துக்கு சேஃப்டி, அது பாதுகாப்பு தேடுங்க. பிள்ளைகளோட வாழ்நாள் வந்து நீடிக்கணும்னு நினைங்க. பெருமைக்காக வாழ வேணாம். நம்மளோட பிள்ளைங்கள் கடந்த காலம் நம்ம வாழ்ந்ததை விட இன்னும் சிறிது நாள் அதிகமாக வாழணுன்ற எண்ணத்தோட நீங்கள் செய்யுங்க. எங்களை மீண்டும் ஒரு அன்பு வேண்டுகோள் தான் இது. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ